ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஹோரை நேரத்தில் நம்ம வீட்டில் நிலவாசல் பூஜை பண்ணினது தான் வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். காலையில் எப்பவும் போல் ஒரு 5 o'clock அப்படிங்கிறப்பவே எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. எப்பவும் போல் பூஜை ரூம் லைட் ஆன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சுப்ரபாதம் வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரில் தான் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்து டிவியில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சவுண்டு அதிகமாக கேட்குறனால எல்லாத்துக்கும் தூங்குறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் ப்ளூடூத் ஸ்பீக்கரில் கொஞ்சம் மைல்டாக வச்சுக்கிறது. காலையில் சுப்ரபாதம் கேட்டுக்கிட்டே நம்மளோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒர்க்கு வந்து அது போகிற ஒரு இதே தெரியாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிலவாசல் பூஜை பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்டு தான் ஒரு பொண்ணு வந்து கேட்டிருந்தாங்க, ஏப்பா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நீ அடுப்புக்கெல்லாம் வந்து கோலம் போடுவ, ஏன் இப்போ வந்து கோலம் போடுறதில்ல, அடுப்புக்கு பொட்டு வைக்கிறதோட ஏன் நிறுத்திக்கிற? உன்னை பார்த்து நான் வந்து அடுப்புக்கு கோலம் போடுறேன், ஆனால் வந்து இப்போ நீ அடுப்புக்கெல்லாம் கோலம் போடுறதில்ல, டெய்லி வந்து அடுப்புக்கு கோலம் போடுப்பா. உன்னை பார்த்து தான் நான் வந்து ஒவ்வொரு டிசைனும் வந்து என்னோடய அடுப்பில் நான் வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருந்தது. உண்மையிலேன்னு அதை நினைக்கிறப்போ நம்மளை பார்த்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை விட்டுறோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பொண்ணுக்கு இந்த இடத்துல நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். அதே இன்னொரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அடுப்பில் கோலம் போடுறீங்களே அது அழகுக்காக போடுறீங்களா இல்லை வீடியோக்காக போடுறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்க தான். நீங்கள் வந்து வீடியோக்காக தானே போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. வீடியோக்காக போடுறோமோ இதுக்காக போடுறோமோங்க, ஆனால் வந்து கோலம் போட்டாலே அப்படியே அந்த இடமே மங்களகரமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்குள்ளேயே ஒரு ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங் வரும். நம்ம வந்து அடுப்பில் கோலம் போட்டுட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலே இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பை நல்லா துடைச்சிட்டு நீங்கள் வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்குது, நீங்கள் நார்மல் டேஸில் வந்து நீங்கள் கோலம் போடாமல் சமைக்கிறப்ப அதோடய ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி அக்னி பகவானுக்கு வந்து ஒரு நன்றி செலுத்துகிற விதமாக தான் அடுப்புக்கு கோலம் போட்டு நம்ம வந்து ஒரு பத்தியை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாலை வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணோம், அதாவது சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த நாள் ஃபுல்லாக அந்த பால் பொங்குற மாதிரி நம்ம வீட்டில் சந்தோஷம் பொங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அடுப்பு மேடையில் வந்து கோலம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து சாணி போட்டு வலித்து அதில் வந்து கோலம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம எல்லாமே வந்து இன்றைக்கி கேஸ் வந்து யூஸ் பண்ணுறனால இதில் நம்ம வந்து போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட ஆரம்பித்தேன். ஆனால் உண்மையிலே என்னை பார்த்து நிறைய பேர் கோலம் போடுறேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை நாளாக நம்ம ஏன் இதை மிஸ் பண்ணோம், இனிமேல் நம்ம அதை இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாலை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் வந்து கோலம் போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாச்சு. ஆனால் பார்த்து நாங்கள் நிறைய வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வந்து இப்போ ஏன் நீ அதெல்லாம் வந்து வீடியோவில் காமிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டனால, நீ கோலம் போடுறத காமி, அடுப்புக்கு கோலம் போடுறத காமி, நிலவாசல் பூஜை பண்ணு, நீ நிலவாசல் பூஜை பண்ணனால தானே உனக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து சீக்கிரமாக வந்தாங்க. அது மாதிரி நீ வீடு வாங்குற வரைக்கும் நீ நிலவாசல் பூஜை பண்ண, ஏன் இதெல்லாம் நீ வந்து விட்டுட்ட? உன்னை பார்த்து பழகின நாங்கள் இன்றைக்கி வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நிலவாசல் பூஜை பண்ணிவிட்டு உண்மையிலே வந்து அது ஒரு சில விஷயங்கள் வந்து அதுவாக நடக்குதா இல்லை இந்த பூஜை பண்ணனால நடக்குதான்னு தெரியல. ஆனால் வந்து உண்மையிலே உனக்கு தான் வந்து நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்லியிருந்தது. உண்மையிலே வந்து நிலவாசல் பூஜைக்கு உண்மையிலே பவர் இருக்குதுங்க. நம்மளை பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் வந்து நம்ம இப்போ விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு புதுசாக வந்த சிஸ்டர்ஸ், அதாவது நம்மளுக்கு புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்லாம் நம்மளை பார்த்து சின்ன சின்ன பிள்ளைங்களும் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்காங்க. அதாவது ரீசெண்டாக மேரேஜ் ஆனவங்கலாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம என்றைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு வந்து சொன்னது உண்மையிலே வந்து சாமி வந்து நேரடியாலாம் வராது, யார் மூலமாவது தான் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நம்ம கும்பிட்ற தெய்வம் அந்த பொண்ணு மூலியமா நம்மளுக்கு வந்து டெய்லி நிலவாசல் பூஜை பண்ண சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம வந்து அதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சிட்டு அப்படியே கடகடன்னு வீட்டுக்குள்ளே சமையலும் பார்த்துட்டு இதையும் பார்த்துட்டு அப்படின்னு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. அதே மாதிரி நிலவாசலில் அரிசி மாவில் கோலம் போடுப்பா, அரிசி மாவில் கோலம் போட்டிங்கன்னா உன்னோட வாசல் அவ்வளோ அழகாகவும் மங்களகரமாகவும் இருக்குது. உன்னை பார்த்து தான்ப்பா நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலே என்னோடய லைஃப்பில்
பாதி சேஞ்சஸ்க்கு நீ தான் காரணம்லாம் சொல்லியிருந்துச்சு. உண்மையிலே ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்னோட சந்தோஷத்த என்னோட பேச்சிலே உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த பொண்ணு எனக்கு சொன்னது உண்மையிலேன்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கணும். அதே மாரி 100 டே சேலஞ்ச் எடுத்தோம். 100 டே சேலஞ்சில ஒரே 1 வாரம் தான் நம்ம ஸ்டோரி சொல்லி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. கொஞ்சம் ஊருக்கு போற வேலையெல்லாம் இருந்ததுனால, என்னால கரெக்ட்டா வீடியோ குடுக்க முடியல. கண்டிப்பா வந்து உங்களுக்கு நான் திங்கட்கிழமையிலருந்து இதே மாரி ஸ்டோரி சொல்லி நான் வந்து உங்களுக்கு ரெகுலரா வந்து நான் வீடியோ குடுக்குறேன். போன வாரம் நம்மளோட வீடியோல வந்து கிவ் அவேல வந்து வின்னர் ஆனாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இன்னைக்கு தான் வந்து நான் கொரியர் வந்து சென்ட் பண்ணேன். 3 பேத்த வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். அதில வந்து 2 பேத்தோட அட்ரஸ் வந்து அனுப்பிட்டாங்க. அதனால அவங்களுக்கு வந்து கொரியர் சென்ட் பண்ணிட்டேன். நவியா மனோகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியிலருந்து அந்த சிஸ்டர் மட்டும் எனக்கு அட்ரஸ் மறுபடியும் சென்ட் பண்ணுங்க சிஸ்டர். உங்களுக்கு மட்டும் நான் இன்னும் கொரியர் போடாம வச்சிருக்கேன். மீதி 2 பேத்துக்குமே வந்து நான் கொரியர் வந்து சென்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ரிசீவ் ஆனோன்னே எனக்கு வந்து எப்படி இருந்துச்சு, சாரி எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதே மாரி நிலவாசல் பூஜை பண்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம்லாம் இல்லங்க. அந்த நிலக்கதவு இருக்கு இல்லைங்களா? அந்த இடத்த நல்லா வந்து தண்ணி வச்சு தொடச்சுட்டு, மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்மளால முடிஞ்ச பூ, ஒரு பூ இல்லன்னா கொஞ்சம் பூ இருந்துச்சு, உதிரி பூ இருந்துச்சுன்னா கூட, அதையும் கூட போட்டுவுட்டு, பக்கத்துல வந்து 2 விளக்கு ஏத்தி வைக்கணும். 1 சூரியனுக்கும், 1 சந்திரனுக்கும். நம்ம வந்து நில வாசல்ல வலதுபுறமும், இடதுபுறமும் எரியிற விளக்கு சூரிய பகவானுக்கும், சந்திர பகவானுக்காகவும். நிலவாசல் பூஜை செய்கிறோம் அப்படின்னா, நம்ம வீட்ல விளக்கு எரியுது அப்படின்னா, கண் சம்மந்தமா எந்த நோய்களும் வந்து நம்மளுக்கு வராது. அதே நில வாசல்ல வந்து நம்ம துளசி செடி வச்சு நம்ம பூஜை பண்றோம் இல்லைங்களா? அப்ப வந்து நம்மளுக்கு வறுமை அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்ல பக்கத்துலயும் கூட வராது அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட பொண்ணுங்க வந்து சொன்னாங்க, ஆனா உண்மையிலேன்னு நம்ம வீடு வந்து பார்க்கறக்கு ரொம்ப மங்களகரமா இருந்துட்டு, ஒரு 10 நாளா நான் வந்து இந்த இந்த கரெக்ட்டா இந்த பூஜை இதெல்லாம் வந்து எதுவுமே பண்ணல. உடம்பு சரியில்லன்ட்டு படுத்தே இருந்தேன். அப்போ வந்து என்னோட பொண்ணு 2வது பொண்ணுமும், என் பையனும் கேட்குறாங்க, "அம்மா நீங்க வந்து இந்த பூஜை பண்ணப்போ நீங்க எப்படி இருந்தீங்க? வீடே எவ்வளோ நல்லா பாசிட்டிவா இருந்துச்சு. இப்ப நீங்க படுத்ததுலேருந்து எங்களுக்கு சரியான சாப்பாடும் இல்ல. அதுவும் இல்லாம நம்ம வீடே ஃபுல்லா நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்குதும்மா." அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க சொல்லுதுங்க. உண்மையிலேயே அதெல்லாம் வந்து கேட்குறப்போ, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது பிள்ளைங்களுக்கு கூட நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க எந்திரிங்கம்மா. நீங்க எந்திரிச்சு, நீங்க வந்து குளிச்சுட்டு நீங்க விளக்கு பொருத்துங்களேன். நம்ம வீட்ல எல்லாமே வந்து பாசிட்டிவா நடக்கும்மா. எல்லாமே நல்லதே நடக்கும்மா." அப்படிலாம் வந்து என்னோட பிள்ளைங்க சொன்னப்போ, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அவள பார்த்து நம்ம பிள்ளைங்க எவ்வளோ கத்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இனிமேல் வந்து படுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா கிட்டத்தட்ட நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டோம் அப்படின்னாலே, அத்தன நெகட்டிவிட்டியும் நம்மகிட்ட தாங்க வந்துருது. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 5000க்கு மேல செலவு. இந்த ஒரு 10 நாள்ல மட்டும் போய் ட்ரிப்ஸ் போட்டு, இந்த மாரி வந்து ஹாஸ்பிட்டல் செலவு மட்டுமே கிட்டத்தட்ட ரூ. 5000க்கு மேல செலவு. சரி இதுக்கு மேல அதுவும் இல்லாம ஹாஸ்பிட்டல் செலவு வந்துட்டா கூட பரவால்ல. குழந்தைங்களுக்கு சரியான சாப்பாடு கிடையாது. அவங்களா ஏதோ ஒண்ணு செஞ்சுக்கிறது, எனக்கு கஞ்சி வச்சு குடுக்குறது, என் ஹஸ்பண்டும் வேலைக்கு போறதில்ல. உண்மையிலேயே ஒரு வீட்ல ஒரு லேடீஸ் படுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த வீட்டோட மொத்த சந்தோஷமுமே வந்து இதாயிடுது. வீட்டுக்கு அந்த வீட்டோட பெண் தான் வந்து நல்லா இருந்தா தான், வீடே எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இப்ப தான் வந்து எனக்கு நல்லாவே வந்து புரிஞ்சிருக்கு. காலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து சாமி கும்பிட்டு டேவ ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, அவங்களுமே அம்மா காலையில குளிச்சுட்டாங்களா? நம்மளும் எந்திரிச்சு காலையில குளிச்சிடணும் அப்படின்னு எல்லாமே சொல்லாம அதுதான் நடக்கும். ஆனா நம்ம படுத்திருக்கோம் அப்படின்னா, எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. இனிமேல் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்மளோட பிள்ளைங்களுக்கு நம்ம தான் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே கடகடன்னு எந்திரிச்சு அதுவும் இல்லாம என்னைய வந்து கமெண்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸுங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கும் கீழ நீங்க குடுக்குற கமெண்ட் தான் வந்து என்ன மேலும் மேலும் வந்து உற்சாகப்படுத்துது. சாமியெல்லாம் கும்பிட்டு நிலவாசல் பூஜை பண்ணியாச்சு, துளசி பூஜை பண்ணியாச்சு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து நைட்டுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்குல வந்து சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காலையில ஸ்நாக்ஸ்க்கு கிழங்கு வேக வைக்கிறப்பயே கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வேக வச்சுட்டேன். ரெசிபி வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இதோட வந்து பாத்திரம்லாம் வந்து கழுவி வச்சாச்சு. பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு பெரிய பொண்ணுக்கு மட்டும் ஸ்கூல் இருக்கு. அதனால வந்து பாப்பாவுக்கு மட்டும் இன்னைக்கு லெமன் சாதம் தான் வந்து செஞ்சு குடுத்துருக்கேன். லெமன் சாதம் சூடா வந்து நம்ம குக்கர்லேருந்து டக்குன்னு எடுத்து போடுறோம் அப்படின்னா, ரொம்ப அழுத்தி கிண்டாம லைட்டா கிண்டணும் அப்படின்னா, அது கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியா வரும். அழுத்தி கிண்டணும் அப்படின்னா, அந்த கொல கொலன்னு வந்துரும். இப்போ பாப்பாவுக்கு வந்து லஞ்ச் எல்லாம் வந்து பேக் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து காலையிலேக்கு கொஞ்சம் பழைய சாதம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து நைட்டு சப்பாத்தி போட்டதில
கொஞ்சம் சப்பாத்தி மாவு கொஞ்சம் மீதி இருக்குது. அதை வச்சு இன்றைக்கி காலையில் வந்து எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியானத்துக்கு லஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்கும் வந்து முடிஞ்சது. இதெல்லாம் வந்து மாற்றிட்டு இப்போ கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா ஒர்க்கும் வந்து முடிஞ்சது. கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. இந்த ஃபில்ட்ரு வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் வந்து இதை கழட்டி எடுத்துகிட்டு கடைக்கு போகணும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அந்த சாரீலாம் கொஞ்சம் சென்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது நம்மளுக்கு அந்த கிவ்அவேயில் வின் பண்ணாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து சாரீ சென்ட் பண்ண வேலை இருக்குது. அதனால் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்குது. கிச்சனில் வந்து எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு உண்டான சாரீஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போது கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்து போயிடலாம். இவ்வளோ நாள் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா, கொரியர் ஆஃபீஸ் வந்து எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. ஸோ அவங்களுக்கு பார்சலும் வந்து போட்டாச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.